நாம குடிக்கிற தண்ணி, சாப்பிடுற சாப்பாடு, ஏன் நம்ம யூஸ் பண்ற மருந்துகள் வரைக்கும் இது எல்லாமே எப்படி இவ்வளவு தூய்மையா நம்ம கைக்கு கிடைக்குதுன்னு எப்பவாச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நம்ம கண்ணுக்கு தெரியாம ஒரு பிரம்மாண்டமான டெக்னாலஜி இதுக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த மறைக்கப்பட்ட உலகத்துக்குள்ள தான் நாம ஒரு பயணம் போக போறோம். பாருங்க, ஒரு கிளாஸ் தண்ணி. அதுல தூய்மைங்கிறது எவ்ளோ முக்கியம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அந்த தூய்மை தான் நம்பிக்கை. ஆனா ரொம்ப சிம்பிளான இந்த ஒரு கிளாஸ் தண்ணி கான்செப்ட ஒரு பெரிய இண்டஸ்ட்ரிக்கு எப்படி அப்ளை பண்றது? இப்போ உங்க கற்பனையை கொஞ்சம் பெருசாக்குங்க. ஒரு கிளாஸ் தண்ணி இல்ல, ஒரு நதி அளவுக்கு திரவங்கள், மலை மாதிரி மூலப்பொருட்கள் எல்லாமே ஒரு ஃபேக்டரிக்குள்ள அதிவேகமா போய்கிட்டு இருக்கு. இங்க ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட விளைவு ரொம்ப பெருசா இருக்கும். அதனால இங்க தூய்மைங்கிறது ஒரு ஆப்ஷன் இல்ல, அது அத்தியாவசியம். அப்போ இந்த கேள்விக்கு என்ன பதில்? அந்த சிம்பிளான ஒரு கிளாஸ் தண்ணி, இந்த பிரம்மாண்டமான தொழிற்சாலை, இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற கேப்ப நம்ம எப்படி ஃபில் பண்றது? அதுக்கு பதில் ரெண்டே வார்த்தை தான்: பிரிப்பு தொழில்நுட்பம். அதாவது செப்பரேஷன் டெக்னாலஜி. இது சும்மா ஒரு மெஷின் பண்ற வேலை மட்டும் இல்ல, இது ஒரு கலை, ஒரு அறிவியல். நம்ம நாகரிகம் வளர வளர இந்த டெக்னாலஜியும் நம்ம கூடவே வளர்ந்து வந்திருக்கு. சரி, வாங்க இந்த உலகத்துக்குள்ள இன்னும் ஆழமா போலாம். முதல்ல இந்த டெக்னாலஜி ஏன் இவ்ளோ தேவைன்னு புரிஞ்சுக்குவோம். அப்புறமா இதுக்கு பின்னாடி இருக்கிற நிபுணத்துவத்தை பார்த்துட்டு சில முக்கியமான மெஷின்ஸ் எப்படி வேலை செய்யுதுனோ, கடைசியா நம்ம அன்றாட வாழ்க்கையில இது எங்கெல்லாம் இருக்குன்னு நாம பார்க்கலாம். முதல் பகுதி, இந்த உலகத்துக்கு ஃபில்டர்ஸ் ஏன் தேவை? நீங்க எந்த ஒரு ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டாலும் தூய்மைங்கிறது ஒரு பெரிய சவால். அந்த சவாலை நம்ம ஏன் எதிர்கொள்ளணும்னு முதல்ல பார்க்கலாம். இந்த முழு விஷயத்துக்கும் அடித்தளமான ஒரு வார்த்தைய இப்ப பார்க்கலாம்: பிரிப்பு தொழில்நுட்பம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு திரவத்திலிருந்து நமக்கு தேவையில்லாத திடப்பொருட்களை பிரிக்கிறது. இந்த ஒரு வேலை தான் இன்னைக்கு நவீன தொழிற்சாலைகளோட முதுகெலும்பா இருக்கு. இரண்டாவது பகுதி, பிரித்தெடுக்கும் கலை. சரி, இவ்ளோ காம்ப்ளெக்ஸான ஒரு டெக்னாலஜி தானா உருவாகிடாது இல்லையா? இதுக்கு பின்னாடி இருக்கிற நிபுணத்துவம் என்னன்னு பார்க்கலாம். அதனால தான் இந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்களே இத வடிகட்டுதல் தொழில்நுட்பத்தோட கலை மற்றும் அறிவியல்னு சொல்றாங்க. ஏன்னா ஒவ்வொரு தேவைக்கும் சரியான மிஷினை தேர்ந்தெடுக்கிறதும் அதை கரெக்டா இயக்குறதும் அனுபவமும் திறமையும் சேர்ந்த ஒரு கள மாதிரி. மூன்றாவது பகுதி, இயந்திரங்களுக்குள் ஒரு பார்வை. சரி, தியரி எல்லாம் போதும். வாங்க இப்போ ஆக்சுவலா இந்த வேலையை செய்யற அந்த பிரம்மாண்டமான மிஷின்ஸ்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃபில்ட்ரேஷன் நிஜத்துல எப்படி நடக்குது? முதல்ல ரொம்ப பேசிக்கான ஒண்ணுல இருந்து ஆரம்பிக்கலாம்: பாஸ்கெட் ஸ்ட்ரெயினர். இது பார்க்க நம்ம வீட்டு கிச்சன்ல இருக்கிற வடிகட்டி மாதிரி தான், ஆனா ரொம்ப பெரிய சைஸ்ல இருக்கும். பெரிய குப்பைகள், தேவையில்லாத துகள்கள், இதையெல்லாம் நீக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் இதுதான். ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து இந்த ஃபீல்டோட ஒரு உண்மையான ஒர்க் ஹார்ஸ், ஆட்டோ செல்ஃப் கிளீனிங் ஃபில்டர். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ப்ரொடக்ஷனை நிறுத்தவே தேவையில்ல. இது வேலை செஞ்சுக்கிட்டே தன்னைத்தானே சுத்தம் பண்ணிக்கும். இது தொழிற்சாலைகளுக்கு நேரத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்துற ஒரு வரம்னே சொல்லலாம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். பாருங்க, அசுத்தமான திரவம் ஒரு பக்கம் உள்ள வருது, நடுவுல இருக்கிற ஃபில்டர் அதை கிளீன் பண்ண சுத்தமான திரவம் இன்னொரு பக்கம் வெளியே போகுது. அதே நேரத்துல ஃபில்டர்ல சேர்ற கழிவு ஆட்டோமேட்டிக்கா கீழே வெளியேறிடுது. அதாவது வேலை நிக்கவே நிக்காது. சில வேலைகளுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஆளுங்க தேவைப்படுவாங்க இல்லையா? அப்படிதான் இந்த வெர்டிக்கல் லீஃப் ஃபில்டர் ரொம்ப ரொம்ப சின்ன துகள்களை கூட நீக்க வேண்டியிருக்கும். உதாரணத்துக்கு, சமையல் எண்ணெயில ஒரு சின்ன அழுக்கு இருந்தா கூட அதோட டேஸ்டும் குவாலிட்டியும் போயிடும். அந்த மாதிரி இடங்கள்ல இது ரொம்ப அவசியம். அதனுடைய சைஸ் எவ்வளவு பெருசுன்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த நம்பரை பாருங்க: 125 சதுர மீட்டர். அதாவது ஒரு டென்னிஸ் கோர்ட்ல பாதி சைஸ். ஒரே மிஷின்குள்ள இவ்ளோ பெரிய ஃபில்டர் ஏரியா இருக்கிறதால ரொம்ப அதிக அளவு திரவத்தை வேகமா சுத்தம் பண்ண முடியுது. அப்போ இது எப்படி வேலை செய்யுது? ரொம்ப சிம்பிள், 4 ஸ்டெப்ஸ் தான். முதல்ல ஃபில்டர் மேல ஒரு லேயர் மாதிரி கோட்டிங் கொடுக்கறாங்க. அப்புறம் அசுத்தமான திரவத்தை உள்ள அனுப்புறப்போ தேவையில்லாத திடப்பொருள்கள் எல்லாம் அந்த கோட்டிங் மேல ஒட்டிக்குது. இது ஒரு கேக் மாதிரி கெட்டியா ஃபார்ம் ஆகும். கடைசியா வைப்ரேஷன்ஸ் மூலமா அந்த கேக் உதிர்க்கப்பட்டு ஆட்டோமேட்டிக்கா வெளியேற்றப்படுது. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு தீர்வு இருக்கு. இப்போ இந்த ரெண்டு டெக்னாலஜியும் கம்பேர் பண்ணி பாருங்க. வெர்டிக்கல் லீஃப் ஃபில்டர் கழிவுகளை ஆட்டோமேட்டிக்கா வெளியேற்றுறதுல பெஸ்ட். ஆனா ஒருவேளை உங்க திரவத்துல ரொம்பவே அதிகமா திடப்பொருள் இருந்தா, அப்போ ஃபில்டர் பிரஸ் தான் சரியான சாய்ஸ். இது ஒரு துணியை பிழிற மாதிரி கழிவுல இருந்து அதிகபட்ச திரவத்தை திரும்ப எடுத்துடும். நாலாவது பகுதி, உங்கள் உலகில் வடிகட்டுதல். சரி, இவ்ளோ நேரம் நம்ம மெஷின்ஸ் பத்தி பார்த்தோம். இப்போ இந்த டெக்னாலஜி நம்ம வாழ்க்கையில எங்கெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாமா? நாம எடுத்துக்கிற மருந்து மாத்திரை, இதுல தூய்மைங்கிறது எவ்வளவு முக்கியம்னு நமக்கு தெரியும். அது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். ஒரு சின்ன மாத்திரையில கூட தேவையில்லாத ஒரு துகள் இருக்கவே கூடாது. அதை உறுதி பண்றதுக்கு தான் ஸ்பார்க்லர் ஃபில்டர் மாதிரி ரொம்ப துல்லியமான மிஷின்களை மருந்து துறையில பயன்படுத்துறாங்க.
அதாவது மருந்து செய்யறப்போ பல கட்டத்துல ஃபில்டர் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு மருந்து செய்ய பயன்படுற சில கெமிக்கல்களை திரும்ப பிரிக்கிறது, இல்லனா மருந்துல இருக்கிற நிறம், மணத்தை நீக்க பயன்படுற ஆக்டிவேட்டட் கார்பனை ரிமூவ் பண்றதுன்னு ஒவ்வொரு ஸ்டெப்லையும் தூய்மையை ரொம்ப கவனமா கையாளுவாங்க. மருந்து துறை மட்டும் இல்ல, ஸ்டீல் மாதிரி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியிலையும் இதோட பங்கு ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு மெஷின்களை கூல் பண்றதுக்கு யூஸ் பண்ற லிக்விட்ல சின்ன உலோகத் துகள்கள் கூட கலக்காம பார்த்துக்கிட்டாதான் அந்த மெஷின்களோட ஆயுள் அதிகமாகும், ப்ரொடக்ஷன் குவாலிட்டியும் நல்லா இருக்கும். இதோட பயன்பாடுகள் லிஸ்ட் ரொம்ப பெருசு. நம்மள சுத்தி எல்லா இடத்துலயும் இருக்கு. நாம யூஸ் பண்ற சமையல் எண்ணெய், சக்கரை, ஏன் நம்ம வீட்டுக்கு கரண்ட் கொடுக்கற பவர் பிளான்ட்ல கூட இந்த ஃபில்ட்ரேஷன் டெக்னாலஜி ஒரு சைலண்ட் ஹீரோ மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. 5வது பகுதி, தூய்மையான தீர்வு. சரி, இந்த நீண்ட பயணத்தோட இறுதியில நாம தெரிஞ்சுக்கிட்ட முக்கியமான விஷயங்களை ஒரு தடவை திரும்பி பார்க்கலாம். அதனால அடுத்த தடவை நீங்க ஒரு பொருளை வாங்குறப்போ அதோட தூய்மையை யோசிச்சு பாருங்க. ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பிரம்மாண்டமான மறைக்கப்பட்ட உலகம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம உலகம் மாற மாற புது புது அசுத்தங்கள் உருவாகும். அதை சமாளிக்க அடுத்த ஜெனரேஷன் பிரிப்பு தொழில்நுட்பம் எப்படி இருக்க போகுது? அதுதான் இப்போ நமக்கு முன்னாடி இருக்கிற $1 மில்லியன் கேள்வி. நன்றி.